வணக்கம் தமிழா. tnsurb போலீஸ் தேர்வு 2023 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். புவியியல் பாடத்தில் என்னென்ன தலைப்புகள்லேருந்து நம்ம கொஸ்டின் தொடர்ந்து கேட்குறாங்க. இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம அடுத்து வரக்கூடிய தேர்விலும் கேட்க போகிறாங்க. இப்போ முதன்மை எழுத்து தேர்வில் மெயின் எக்ஸாமில் 70க்கு 70 அதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம முழுசாக ஃபுல்லாக அனலிசைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வரலாறு படத்தில் என்னென்ன தலைப்புகள் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கொடுத்தோம். இன்றைக்கி ஜியோகிராஃபி புவியியல் பாடத்துலேருந்து என்னென்ன தலைப்புகள் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக புவியியல் பட்டப்பெயர்கள், அதாவது ஜியோகிராஃபிக்கல் சர்நேம்ஸ். அதாவது எடுத்துக்காட்டால் தெற்காசியாவினுடைய டெட்ராய்டு என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் இது. இடியோசை நாடு என்று அழைக்கப்படும் நகரம் இது. அதே போல் சூரியன் உதிக்கக்கூடிய நாடு எது, மின் அணுவியல் தலைநகரம் எது, தோட்ட நகரம் எது, புனித நகரம் எது, நிலைபேருடைய நகரம். அது மாதிரி ஜியோகிராஃபிக்கல் செட்டப் புவியியல் அடிப்படையில் சிறப்பு பெற்ற இடங்கள், அதோடைய பெயர்கள் தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. தொடர்ந்து அந்த புவியியல் பட்ட பெயர்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து ஆறுகள். அந்த ஆறுகள் உருவாகக்கூடிய இடம், இந்த ஆறு எந்த இடத்துல தோன்றுது, எந்த மாநிலத்தில் உருவாகுது, அந்த ஆறு எந்த கடலில் கலக்கக்கூடிய இடம். அப்போ ஆறுகள் தோன்றக்கூடிய இடமும் கேட்குறாங்க, கலக்கக்கூடிய இடம் கேட்குறாங்க. இன்னொன்று எக்ஸ்ட்ரா, அந்த ஆற்றினுடைய கிளை ஆறுகள் எது, துணை ஆறுகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிளையாறு இந்த மாநிலத்து வழியாக போகும்போது அந்த மாநிலத்தில் என்ன பெயர், எத்தனை துணை ஆறுகள் பாயுது, இது போல் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆறுகள் அமைந்துள்ள இடம், தோன்றும் இடம், கலக்கும் இடம், கிளை ஆறுகள், துணை ஆறுகள்லாம் கேட்குறாங்க. ஆறுகளுடைய சிறப்புகள் அதுவும் கேட்குறாங்க. அடுத்து அணைக்கட்டு. எந்த ஆற்றின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது இந்த அணைக்கட்டு, அணைக்கட்டுடைய சிறப்பு, எந்த இடத்துல அமைந்துள்ளது, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பம், சூரியன், அதை சுற்றி கோள்கள், குறுங்கோள்கள், நட்சத்திரம், வால் நட்சத்திரம் எல்லாமே சூரிய குடும்பம் தான். எத்தனை கோள்கள் இருக்குது, அந்த கோளுடைய சிறப்பு பண்புகள், சிறப்பு பெயர்கள், பகலிரவு மாற்றம், பருவகால மாற்றம், இதெல்லாமே இந்த சோலார் சிஸ்டம் கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக தலைக்காற்றுகள் மற்றும் புல்வெளிகள். தலைக்காற்று, வெப்பத்தலைக்காற்று. இந்தியாவிலும் நிறைய பருவக்காற்றுகள், தலைக்காற்றுகளுக்கு லூ, மாஞ்சாரல், நார்வெஸ்டர், கால்பைசாய், அதே போல் சர்வதேச அளவுலேயும் இருக்குது. அப்போ அந்த ஷிராக்கோ, ஹார்மாட்டான், இந்த மாதிரி இது கேட்குறாங்க. அடுத்து புல்வெளிகள், மித வெப்பநிலை புல்வெளிகள். இந்த நாடுகளில் வீசக்கூடிய அந்த மித வெப்பநிலை புல்வெளி, அதுக்கு என்ன பேர், அதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து கண்டங்கள், உலகத்தினுடைய கண்டங்கள், அந்த கண்டங்களுடைய சிறப்பு தன்மைகள் இதில் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து மலைத்தொடர்கள் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்குறாங்க. மிக நீளமான மலைத்தொடர், பழமையான மடிப்பு மலைத்தொடர், இது மாதிரி கொஸ்டின் எங்கே அமைந்துள்ளது, ஒரு சிறப்பு என்ன கேட்குறாங்க. அடுத்ததாக கடகரேகை, நிலநடுக்கோடு. கடகரேகை 23 டிகிரி வடச்சக்கோடு தான் கடகரேகை. இந்த கடகரேகையோட சிறப்பு என்னது, இந்த கடகரேகை இந்தியாவினுடைய எத்தனை மாநிலங்களுடைய போகுது, மாநிலங்களுடைய பெயர் என்னது கேட்பாங்க. நிலநடுக்கோடு பூமத்திய ரேகை 0 டிகிரி அச்சக்கோடு, பூமத்திய ரேகை, அதோடைய சிறப்புகள் கேட்குறாங்க. அடுத்து நீர் மற்றும் கடல் சம்பந்தமான கடலுடைய சிறப்பு பண்புகள், பெருங்கலுடைய சிறப்பு பண்புகளும் கேட்குறாங்க. சிறப்பு இயல்புகள், சிறப்புகள் கேட்குறாங்க. எடுத்துக்காட்டால் மரியானா அகழி எந்த பெருங்கடல் அமைந்துள்ளது கேட்கலாம். அடுத்து நிலநடுக்கம், பேரிடர்கள். நிலநடுக்கம், சுனாமி, நிலநடுக்க அலைகள் என்ன இருக்குது, நிலநடுக்க பதிவு செய்யக்கூடிய கருவி, அளவுகோல், நிலநடுக்கத்துடைய வகைகள், சுனாமி எந்த லாங்குவேஜில் உருவானது, எச்சரிக்கை மையம் எங்கே இருக்குது, அதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து மின் நிலையம் இடங்கள், அதாவது அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், நீர் மின்சக்தி நிலையங்கள், அலைமின் நிலையங்கள், அலைமின் சக்தி, இது போன்ற மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள். அடுத்ததாக கனிம வள உற்பத்தினா எல்லாமே தான். அதாவது இரும்பு, எக்கு, அலுமினியம், தாமிரம், இது மாதிரி கனிம வளங்கள் உற்பத்தி எங்கே அதிகமாக இருக்குது, இந்தியாவில் எந்த இடத்துல கிடைக்கிது, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கிடைக்கிது, அந்த கனிம வள பொருட்கள் இந்த இடத்துல அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து முக்கியமாக நிலக்கரி பெட்ரோலியம். இந்த நிலக்கரி பெட்ரோலியம் வகைகள், அதனுடைய பயன், அது எங்கே கிடைக்கிது, அதோடைய சிறப்பு பெயர்கள், சிறப்பு தன்மைகள், அதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து தேசிய பூங்கா மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் எந்த பெயரில் இருக்குது, எந்த இடத்துல அமைந்துள்ளது, அந்த தேசிய பூங்காவில் உயிர்கோள காப்பதற்கு காணப்படக்கூடிய சிறப்பு வகை உயிரினங்கள், சிறப்பு வகை விலங்குகள் சம்பந்தமாக கேட்பாங்க. அடுத்து வனவிலங்கு சரணாலயம். மெயினாக அது வனவிலங்கு தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மயில்கள் சரணாலயம், சாம்பல் நிற அணில் சரணாலயம்,
அதே போல் களக்காடு, முண்டந்துறை, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குரிய சில அதிகமாக கேட்குறாங்க. தேசிய பூங்கா, உயிர்கோளக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து மலை வாழ்டங்கள் கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, புகழ்பெற்ற மலை வாழ்டங்கள் பார்த்துக்கணும். அடுத்து மழைப்பொழிவு, உலகத்திலே அதிகமான மழைப்பொழிவு எங்கே இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர், எந்த மாநிலம், எந்த இடம், குறைவான மழைப்பொழிவு எங்கே, எந்த மலை பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. அடுத்து உயரமான சிகரங்கள், அது சர்வதேசம், இந்தியா, தமிழ்நாடு, தென்னிந்தியா, அதில் உயரமான சிகரம் எது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எவ்வளோ மீட்டர் உயரம் இருக்குது, அதோட சிறப்பு என்ன அப்படி முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக தோட்டப்பயிர்கள், இலைப்பயிர்கள், நார்ப்பயிர்கள், பணப்பயிர்கள். தோட்டப்பயிர்கள், இலைப்பயிர்கள், நார்ப்பயிர்கள், பணப்பயிர்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அது பயிர்கள்லாம் என்னென்ன வகை, தோட்டப்பயிர்கள்லாம் எது, இலைப்பயிர்கள்லாம் எது, நார்ப்பயிர்கள் எது, பணப்பயிர்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்து சூரிய ஆற்றல் உற்பத்தி, சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், அலைமின் சக்தி ஆற்றல், இதில் எங்கெங்கே நடைபெறுகிறது, எந்தெந்த இடங்களில் புகழ்பெற்று காணப்படுகிறது, எது அதிகமாகலாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து விசவாயு கசிவு, உலக லெவலே பார்த்திங்கன்னா விசவாயு கசிவு சம்மந்தமாக கொஞ்சம் தொடர்ந்து கேட்குறாங்க. எடுத்துக்காட்டால் ஜப்பானில் மினாமுட்டாய் நோய், மெர்க்குரி வாயு, மீத்தேல் மெர்க்குரி கசிவு, அதே போல் மத்திய பிரதேசம் போபாலில் மீத்தேல் ஐசோசைனேட், ஜெர்னோபில் அணு உலை விபத்து, முக்கியமான சர்வதேச லெவலில், இந்திய லெவலில் நடந்த மிகப்பெரிய விபத்துகள், அங்கே கசிந்த விசவாயு கசிவு எந்த ஆண்டு நடைபெறுது, எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து தீவு நாடுகள், இந்த தீவுகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது, இந்த தீவுகள் எந்த தீவு கூட்டத்தோடு சேர்ந்தது, அதுபோல் கொஸ்டின் கேட்குறாங்க. அலைமின் சக்தி, இந்த அலைமின் சக்தி சம்மந்தம் தொடர்ந்து கொஸ்டின், அலைமின் சக்தி நிலையங்கள், ஓத மின்சக்தி நிலையங்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே அமைந்துள்ளது கேட்குறாங்க. அடுத்து காலநிலை வகை, இப்போ தமிழ்நாட்டுடைய காலநிலை என்ன வகை சேர்ந்தது, இந்தியாவுடைய காலநிலை என்ன வகை சேர்ந்தது, என்ன சிறப்பு பெயர் இருக்குது இப்படிலாம் கேட்குறாங்க. வானிலை ஒரு இடத்துல நிலக்கூடியதான் வானிலை, காலநிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு காலநிலை. இப்போ வானிலை சம்மந்தமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இமயமலையினுடைய அமைந்துள்ள இடம், சிறப்பு பண்புகள், நிறையா இருக்குது இமயமலையில். பனி உறைவிடம் இமயமலை, நிறைய ஒரு மலைப்பொழிவை தரக்கூடிய மலை, வற்றாத ஆறு பிறப்பட இமயமலை. இப்போ இமயமலை நம்முடைய மலைத்தொடர்கள், சிறப்பு பண்புகளை நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக பருவக்காற்று காடுகள், பருவக்காற்று தனியாக ஒரு பருவக்காற்று, பருவமழையும் கேட்பாங்க. பருவக்காற்று காடு நிறையா வகை இருக்குது. வெப்பமண்டல காடுகள், பசுமை மாற காடுகள், இலையுதிர் காடுகள், காடுகளில் பல்வேறு வகைகளை பார்த்துக்கணும். அடுத்து நதி நீர் திட்டம், ஆற்று நீர் திட்டம், நீர்ப்பாசன திட்டம், எடுத்துக்காட்டால் பக்ரானங்கள் திட்டம், சட்லஜ், கிராகுட் திட்டம், அது மாதிரி நதிநீர் திட்டங்கள், நீர் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய நதிநீர் திட்டங்களை பார்க்கணும். எங்கே அமைந்துள்ளது, எந்த ஆறு குறுக்காருன்னு தெளிவாக பார்த்துக்கணும். துறைமுகங்கள், கிழக்கு கடற்கரை அமைந்துள்ள துறைமுகங்கள், மேற்கு கடற்கரை அமைந்துள்ள துறைமுகங்கள், அந்த துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது, அதோட ஏறு வரிசை, இறங்கு வரிசை முறை, இதெல்லாம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு, அதோட சிறப்பு என்ன பார்த்துக்கணும். அடுத்து நீர்ச்சந்தி, 2 இடங்களை இணைக்கக்கூடிய சந்தி, நீர்ச்சந்தி, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ அடுத்து சுந்தரவனக்கடல், இந்தியாவில் சுந்தரவனக்கடல் எங்கே இருக்குது, முதலிடத்தில் என்ன இருக்குது, அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து அச்சக்கோடு மற்றும் தீர்க்கக்கோடு. இப்போ நம்ம நேரத்தை கணக்கு தீர்க்கக்கோடு தான். இப்போ உலகத்து திட்ட நேரம் 0 டிகிரி தீர்க்கக்கோடு. இப்போ இந்தியாவுக்கு 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம், அச்சக்கோடு, தீர்க்கக்கோடு. இப்போது உலக உருண்டை வரைபடத்தில் கிழக்கு மேற்க வரைஞ்ச என்ன கோடு, வடக்கு தெற்க வரைஞ்ச என்ன கோடு, 0 டிகிரி அச்சக்கோடு என்னது, 0 டிகிரி தீர்க்கக்கோடு என்னது, 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்னது, இதுபோல் தொடர்ந்து கேட்குறாங்க. அடுத்து விவசாய உற்பத்தி பொருட்கள், இந்த நெல் உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், மாவட்டம், சிறப்பு பண்புகள், சிறப்பு பெயர்கள், எடுத்துக்காட்டால் கோதுமை உற்பத்தியில் எது அதிகம், தானிய உற்பத்தியில் எது அதிகம், இது மாதிரி விவசாய உற்பத்தி எது அதிகம், எந்த மாநிலம் அதிகம், எந்த மாவட்டம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறாங்க. இதுதான் புவியியலில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். புவியியலுக்கு நிறைய தலைப்பு, இந்த தலைப்புகளை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படித்தா புவியியல் பாடப்பகுதியில் 9க்கு 9 மதிப்பெண்ணை முழுமையாக பெற முடியும். இந்த டாபிக் வச்சு நம்ம அனலிசிஸ் பண்ணி நல்லா கொஸ்டின் எடுங்க. கண்டிப்பாக அது அடிப்படையில் படிங்க. நீங்கள் நம்ம ஸ்டடியில் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் இதையும் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. ஓகேங்களா? படிக்கும்போது எப்படி கொஸ்டின் நம்ம என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம நிறையா வினாத்தாள்கள், நிறைய பகுப்பாய்வு செய்து தான் இந்த நம்ம டாப்பிக்கில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வரலாறு கொடுத்துட்டோம், அடுத்து புவியியல் இப்போ நம்ம கொடுத்துட்டோம், அடுத்து பொருளாதாரம், அரசியலமைப்பும் கொடுப்போம், சயின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து உளவியலும் வரும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் நல்லா படிங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க. படிப்பதற்கு யூஸ் ஆகும். பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மார்க்கும், ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு முக்கியம். அது அனுபவிச்சவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஒரு மார்க்கில் நம்மளுடைய லைஃப் மாறி போனது எப்படி அப்படிங்கிறது. அதனால் நல்லா விட்டுறாதீங்க. அதில் லாஸ்ட் டைம் ஒரு மார்க் கூட வெக்ஸ் ஆகிருப்பாங்க நிறைய பேர். யாரும் தயவுசெய்து வெக்ஸ் ஆகாதீங்க.
தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தடவை அடிக்கலாம். போன தடவை மிஸ் ஆன இந்த தடவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து கூட நம்ம நிப்பாட்டும். அது தொடர்ந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது முடியும். இந்த முயற்சி தொடர்ச்சியாக இருக்கணும். கண்டிப்பாக அது பயிற்சியோடு இருக்கும்போது வெற்றி நமக்கு தான். ஆனால் இந்த வெற்றி முதன்மையானதாக இருக்கணும். ஏதோ ஜெயிச்சோம் அப்படிங்கிறது பயங்கரமாக ஜெயித்தோம் அப்படின்னு தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு 70க்கு 70 அப்படிங்கிற டார்கெட்டில் தான் ஜெயிக்கணும். அப்போ தான் நான் போன தடவை மிஸ் பண்ணதுங்கிறத ஜெயித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் தமிழா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்யூஎஸ்எஃப் 2023 போலீஸ் டெஸ்ட் சீரிஸ்க்குரிய ஸ்கெடியூலும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்கெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது, யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 21 ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சப்ஜெக்ட் டெஸ்ட் ஒரு 65 பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் ஒரு 12 பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 77 டெஸ்ட் நவம்பர் மந்த் வரையும் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் வைஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க கண்டென்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பகுப்பாய்வு செய்து நம்ம சப்ஜெக்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் வகுப்பு வாரியாக பாடங்கள், வகுப்பு வாரிய பாடப்பிரிவுகள், இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், பொருளாதார அரசியலமைப்பு, உளவியல், கணக்கு, தமிழ், இல்லை வகுப்பு வாரிய ஒவ்வொரு வாரம் அப்போ இந்த அடிப்பில் ஒரு 65 சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சேர்ந்து தான் ஃபுல் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். இது 6000க்கு மேற்பட்ட கொஸ்டின் நம்ம ஒரு ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோட இது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக பலதாக இருக்கும். நம்மளோட டார்கெட் 70க்கு 70, அதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை 70க்கு 70 அடிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம பக்காவாக கொஸ்டின் எடுக்கிறோம். ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 70க்கு 70 அடிக்க முடியும். இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9003444100. ஓகேங்களா? தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.